உலகின் முதல் போக்குவரத்து விளக்கு அமைப்பு டிசம்பர் 1868 இல் இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் செயல்படுத்தப்பட்டது. இந்த முன்னோடி அமைப்பு பாராளுமன்ற மாளிகைகளுக்கு வெளியே நிறுவப்பட்டது. பகல் நேர பயன்பாட்டிற்கான செமாஃபோர் ஆயுதங்கள் மற்றும் இரவு நேர பயன்பாட்டிற்காக எரிவாயு எரியும் சிவப்பு மற்றும் பச்சை விளக்குகள் இடம்பெற்றன. இருப்பினும் இந்த ஆரம்ப போக்குவரத்து விளக்கு சிறிது நேரமே இருந்தது. எரிவாயு வெடிப்பு காரணமாக அதை இயக்கிய போலீஸ்காரர் காயமடைந்தார். இந்த ஆரம்ப பின்னடைவு இருந்த போதிலும் டிராஃபிக் விளக்குகளின் கருத்து தொடர்ந்து உருவாகி 1914ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஓஹியோவில் உள்ள கிளீவ்லேண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட மின்சார போக்குவரத்து விளக்கு அமைப்புக்கு வழிவகுத்தது. இது சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நிர்வாகத்தில் புரட்சியை ஏற்படுத்திய போக்குவரத்து விளக்குகளை உலகளவில் பரவலாக ஏற்றுக்கொள்ளும் தொடக்கத்தை குறித்தது.